12 கவலைப்படாதீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கேட்டுவிட்டீர்களா? இப்பொழுது நாம் என்ன இதுவரை கேட்டதிலிருந்து முதல் கருத்து என்ன செய்ய இருக்கிறோம் என்றால், அந்த செல்வந்தர் சொல்கிறார் அல்லவா, நான் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். இதுதான் கடவுளுடைய திட்டம். இதுதான் CCC 1 பார்க்கிறோம். கடவுள் நம்மோடு அவருடைய பிளஸட் லைஃப் என்று சொல்கிறோம். அந்த பிளஸட் லைஃபை நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுதான் இங்கே அந்த செல்வந்தர் சொல்லும் வசனமாக இருக்கிறது. அடுத்தது, இதை எப்படி பகிர்ந்து கொள்ள போகிறார் என்று பார்க்கும் பொழுது அதில் அவர் சொல்கிறார், இந்த கதையில் எதன் அடிப்படையில் நான் பிரித்து கொடுக்க போகிறேன் என்றால், என்னை மதிக்கிறவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அப்போ எப்படி நம்ம எல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறார் என்றால், யாரெல்லாம் அவரை மதிக்கிறோம், யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறோம் என்ற அடிப்படையில் தான். அதனால்தான் அன்பு ஒரே கட்டளை, கடவுளை நேசிக்க வேண்டும் என்ற ஒரே கட்டளை இயேசு தருகிறார். ஏனென்றால் கடவுள் அதை பார்த்து தான் நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளையாக தத்தெடுக்க இருக்கிறார். அப்போ நாம் அவருடைய பிள்ளையாக தத்தெடுக்கப்பட கடவுளை நேசிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படி சொல்கிறார் என்றால், இந்த ஓமை மூலமாக ஆண்டவர் இயேசு எப்படி சொல்கிறார் என்றால், யாரெல்லாம் மதிக்கிறார்கள் என்று எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், ஒரு விருந்து, திருப்பலி, நம்முடைய நிஜத்தில் திருப்பலி, உருவத்தில் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்து அந்த விருந்தில் திருப்பலியில் உள்ள தின்பண்டம் சரியா எப்படி இருக்க வேண்டும் என்றால், மதிப்பற்ற தின்பண்டமாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு வடை என்று இருக்கலாம். அதாவது வடைதானே என்பது போல ஒரு மதிப்பற்ற ஒரு சமாச்சாரம். அதைதானே அது இப்போ அவங்களாம் என்ன, ஒரு அப்பம் தானே, நற்கரணை தானே என்று மற்ற கிறிஸ்தவ சபைகள் பார்க்கிறார்கள் அல்லவா. அதுபோன்று மதிப்பற்ற ஒரு பொருள் அதுதான் இருக்க வேண்டும். உணவு என்று அதுதான் உணவு என்று இருக்க வேண்டும். ஏனென்றால் விருந்திற்கு வருகிறவர்கள் சாப்பாட்டிற்காக வரக்கூடாது. அதனால அப்பத்தில் வச்சுருக்க விருந்துன்னு சொல்லிட்டு, இந்த கேட்டிகூமன் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா விருந்தே வைப்பாங்க. நம்ம திருச்சபையில் தான் மீன் வைக்கிறாங்க, பிரெட் வைக்கிறாங்கன்னு மீன் விருந்தே வைக்கிறாங்க. இந்த ஆரம்பத்தில் டானிஷ் இதுன்னு நினைக்கிறேன், அந்த நம்மளுடைய காரைக்கால் அருகில் தரங்கம்பாடி என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு ஒரு இடம், ஒரு கோட்டை கொடுக்கப்பட்டது. அங்கே என்ன செய்தார்கள் என்றால், தமிழில் மொழிபெயர்த்தார்கள். அந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தீர்கள் என்றால், இந்த திருவிழியத்தில் இந்த விருந்து வருகிறது அல்லவா, அப்பொழுது அதை ஒரு உணவாக காட்டினார்கள். கஞ்சி என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் மொழிபெயர்ப்பில். அப்பத்திற்கு அந்த ரசத்திற்கெல்லாம் நம் கலாச்சாரத்தில் உள்ள உணவை அதில் பொருத்தி எழுதி தமிழில் முதலில் மொழிபெயர்ப்பு செய்தார்கள் திருவிழியத்தை. அதன் பிறகுதான் அது மாற்றப்பட்டு, இல்லை அங்கே உள்ள வடிவத்திலே அப்பந்தான், திராட்சை ரசம்தான் என்றெல்லாம் அதன் பிறகுதான் இப்பொழுது சரி செய்து வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று 2 விதமான பார்வை அந்த நற்கருணை குறித்து இருக்கிறது. ஒன்று, அது உணவு பகிர்வு அல்லது நினைவு கூறும் உணவு, இயேசு நினைவாக உண்ணப்படும் உணவு என்று ஒரு பார்வை இருக்கிறது.
மற்றொரு பார்வை என்ன இருக்கிறது என்றால், கத்தோலிக்க திருச்சபையில் குறிப்பாக இதுதான் நாம் கடவுளின் விண்ணரசில் சேர்வதற்கான விண்ணப்பம் செய்யும் முறை. அப்படின்னா ரோமையர் 10:3 வாசிக்கிறேன். அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புகளாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயன்றார்கள். ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. இந்த கடவுளின் செயல்முறைக்கு நாம் உட்படுகிறோமோ அல்லது நம்முடைய சொந்த முயற்சி, தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையாக முயல்கிறார்கள்னு இருக்குல்ல, அந்த நம்முடைய சொந்த முயற்சியில் முயல்கிறோமா என்பதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. நீதிக்கதையில் அதை தான் வழக்கறிக்கிறோம். கடவுள் என்றதும் அவரிடத்தில் செல்வந்தர் என்று ஒருவரை வைத்து இந்த நீதிக்கதையை சொல்கிறோம். அப்போ இந்த செல்வந்தருடைய சூழ்நிலையில் தான் கடவுள் இருக்கிறார். அவர் தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்கனா தன்னுடைய அந்த விண்ணக வாழ்வை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறார். அதனால் அவருடைய பிள்ளைகளாக நம்மை தத்தெடுக்க பார்க்கிறார். ஆனால் இந்த கதையில் இந்த செல்வந்தரும் பிள்ளைகளை தத்தெடுக்க இருக்கிறார். யாரை என்றால், யார் அவரை மதிக்கிறார்களோ அவர்களை. அப்போ யார் அவர்களை மதிக்கிறார்கள் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்றால், ஒரு அற்பமான ஒரு பொருளை, வடை என்பது போல் கஞ்சி, அப்படிலாம் அந்த கஞ்சி தொட்டிலாம் சொல்கிறார்கள் அல்லவா, எல்லோரும் போய் அந்த கஞ்சி தொட்டியில் போய் கஞ்சி குடிக்க மாட்டார்கள். தண்ணி தொட்டி, கஞ்சி தொட்டி என்னமோ சொல்கிறாங்க, தண்ணி பந்தல். அப்போ எல்லோரும் போய் அந்த கஞ்சி தொட்டியில் உணவு உட்கொள்ள மாட்டார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இவரும் தன்னுடைய செயல்முறையை வைக்கிறார். என்னென்னா, சும்மா சாதாரண ஒரு வடை போன்ற ஒரு விஷயத்தை செய்துவிட்டு வாங்க வாங்க விருந்துக்குன்னா ஒரு பேரும் வரமாட்டான். விருந்தில் மட்டன் பிரியாணி இருக்கா, சிக்கன் பிரியாணி இருக்கா, நெய் ஊற்றி செய்திருக்கிறீர்களா, முட்டை இருக்கா என்றெல்லாம் கேட்டு தான் வருவார்கள். வேளாண்மையில் போய் தர்மக்காரர்கள் என்று அழைக்கிறோம் அல்லவா, அவர்களுக்கு ஏதாவது தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில், வாருங்கள் உங்களுக்காக நான் சாப்பாடு செஞ்சுருக்கிறேன், தயவுசெய்து வாருங்கன்னு கூப்பிட்டா அவங்களாம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவென்றால், என்ன சமைச்சிருக்கிறீங்க, நல்ல ஒரு வடை பாயாசம் சாம்பார் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் விருந்து வைக்க போகிறேன் வாருங்கள் என்றால், வடை பாயாசம் சாம்பார் ரசமா, ஐயா அதெல்லாம் நான் எனக்கு வேண்டாம்ப்பா, நல்ல பிரியாணி இருக்கா சொல் அப்படிங்கிறாங்க. பிரியாணியே சமைச்சிட்டு போகிறோன்னா என்ன பிரியாணி அப்படின்னு கேட்பாங்க. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா, எனக்கு வேண்டாம், மட்டன் பிரியாணி இருந்தால் சொல் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ பேர் அவங்கள கூப்பிட்றாங்க. அப்போ அதிலே சிறந்த பிரியாணி ஏதோ அதை தேடி, சிறந்த உணவு ஏதோ அதை தேடுகிறார்கள். அதுபோன்று இவர் இந்த மாதிரி சாப்பிட வரவங்களுக்கு ஏன் ரச சாதத்தை வைத்து அல்லது தயிர் சாதத்தை வைத்து கூப்பிடுகிறார் என்பது போன்ற சூழ்நிலையில் வேளாண்மை கூப்பிட்டு ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு வச்சுக்குவோம். அப்போ இவர் என்ன செய்யலாம் என்று இருக்கிறார் என்றால், கூப்பிட்றவர் தயிர் சாதத்தை நம்பி ஐயோ கிடைச்சா போதுன்னு யார் வராங்களோ அவங்க தான் உண்மையான ஏழை, உண்மையான தர்மக்காரர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏழைக்கு நான் 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று மாதாட்ட வேண்டுதல் வைத்துட்டு ஒருத்தர் வந்து அழைக்கிறார். அப்போ எவெல்லாம் பிரியாணிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரலையோ அவனுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் போயிடும். அதுபோன்ற சூழ்நிலையில்தான் கடவுள் நமக்கும் பரீட்சை வைக்கிறார், சோதனை என்று சொல்கிறோம். அதுதான் இங்கே கதை வடிவில் விளக்கப்படுகிறது. என்னன்னா, மதிப்பற்ற தின்பண்டமாக இருக்க வேண்டும் அந்த விருந்து. உதாரணத்திற்கு வடை போல் இருக்க வேண்டும், சரியா? ஏனென்றால் விருந்திற்கு வருகிறவர்கள் சாப்பாட்டிற்காக வரக்கூடாது, என்னை மதிப்பதன் அடையாளமாக வர வேண்டும். அப்படின்னா கடவுளை மதிப்பதற்கு அடையாளமாக நாம் திருப்பலிக்கு போக வேண்டும். ஏதோ அங்கே போனால், வேளாண்மைக்கு போனால், திருப்பலி கண்டால் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு திருப்பலி கண்டால் அது மீட்புக்கு உதவாது. அதான் முக்காசி பேர் திருப்பலிக்கு போகிறவங்க செய்கிறாங்க.
ஆதாயத்தை தேடி திருப்பலிக்கு போகக்கூடாது. ஆதாயத்தை தேடி யாருடைய இயக்கம்லாம் ஜப கூட்டம் நடத்துகிறார்கள். எனவே அங்கே பெரும் கூட்டம் கூடுகிறது அல்லவா? அந்த கூட்டம் ஒன்றுக்கும் உதவாது. கடவுளின் பிள்ளையாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் தினமும் திருப்பலிக்கு சென்றால் அப்ப கடவுளை மதிக்கிறோம் என்று பொருள். மற்ற விஷயங்களுக்கு போகும்போது நாம் கடவுளை மதிக்காமல் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதை மதிக்கிறோம். அவர்கள் எல்லாம் அவரிடம் இந்த உறவு கேட்காதவர்கள், கடவுளை நேசிக்காதவர்கள் என்று ஒரு சூழ்நிலை. அதுதான் நீங்க சொல்ற என்னை மதிப்பதன் அடையாளமாக வர வேண்டும். எனவே அழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், வடை சாப்பிட விரும்புகிறவர்கள் வாருங்கள் என்று அழைப்புதலில் இருக்க வேண்டும். அந்த கதையில் இங்கேயும் அதே தான். எதை சொல்லையில் என்ன சொல்லுவாங்க? திருப்பலிக்கு வாங்க, நல்ல ஜெபம் சொல்லுங்கன்னு நம் திருச்சபை சொல்லும். ஆனால் கடவுள் என்ன திட்டமிட்டு இருக்கிறார் என்றால், கடவுளை மதித்து வருகின்றவர்கள், அதாவது தேவை இருக்கோ தேவையில்லையோ நாம் திருப்பலிக்கு வர வேண்டும். பிறந்த நாள் அன்னைக்கு திருப்பலிக்கு வர்றது, கல்யாண நாள் அன்னைக்கு திருப்பலிக்கு வர்றது, யாராவது இறந்த நாள் அன்னைக்கு திருப்பலி எழுதி வச்சு வர்றது, அதெல்லாம் நமக்கு மீட்பு பெறுவதற்கு உதவாது. எது உதவும்? கடவுளுக்காக எனக்கு தேவை இருக்கோ இல்லையோ கடவுளுக்காக நான் தினமும் திருப்பலிக்கு போவேன் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் கடவுளை நேசிப்பதன் அடையாளமாக திருப்பலிக்கு போகிறவர்கள். அதான் அவர் சொல்றார், அடைய விரும்புகிற வாருங்கள் என்று அழைப்புதலில் இருக்க வேண்டும். இந்த அழைப்பை ஒரு தூதன் வேடத்தில் இருக்கும் என் மகன் வழியாக நான் அனுப்புவேன். அதான் நற்கருணை ஆண்டவர்னு சொல்றோம். ஏன் நற்கருணை ஆண்டவர் இங்கே உட்கார்ந்து இருக்கார்? அவர் பாட்டுக்கு விண்ணகம் போக வேண்டியதானே என்றால், அவர் நம்மை அங்கே தினமும் அழைக்கிறார். வாங்க வாங்க என் விருந்திற்கு வாருங்கள், விருந்திற்கு வாருங்கள்னு கடவுள் சார்பாக அவர் அங்கே அமர்ந்து நம்மை அழைக்கிறார். அந்த சிசி சிவன். அதுபோன்று தூதுவன் மூலம் தூது அனுப்பும்போது யார் ஒரு வரைதானே என்று பார்க்காமல் என்னை மதித்து யார் வருகிறார்களோ, அதாவது நான் அழைத்து விட்டேன் என்பதற்காக, நான் அழைத்து விட்டேன் என்பதற்காக, கடவுள் அழைத்து விட்டாரே என்பதற்காக யாரெல்லாம் தினமும் வருகிறார்களோ, மதித்து கடவுளை மதித்து வருகிறார்களோ, அதாவது நான் அழைத்து விட்டேன் என்பதற்காக என்னை மதித்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நான் திட்டமிட்டிருக்கிறேன். அதுதான் இதோட பொருள். இப்போ இதை வாசித்து பார்த்ததில் இதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கவனிக்கவில்லை என்றால் அடுத்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது கவனித்து பாருங்கள்.